श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमतीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீரங்கராஜஸ்தவம்ல பூர்வசதகம் ஸ்தோத்திர கிரந்தம். ரொம்ப அழகான ஸ்தோத்திர கிரந்தம். ஸ்ரீ ரங்கநாதனை பற்றியது. 127 ஸ்லோகங்கள். பூர்வ சதகமே. உத்தர சதகம் இன்னும் 100க்கு மேலே ஸ்லோகம். இதில் 73வது ஸ்லோகம் இன்றைய அனுபவம். இந்த ஸ்லோகத்தில் அரங்கநகர் அப்பனை திருமுடி முதல் திருவடி வரை சங்கிரகமாய் அனுபவிக்கிறார் சுவாமி. ஆயத்கிரீடம் அலிகோல்லசதூர்த்வபுண்ட்ரம் ஆகர்ணலோச்சனமனங்குஷகர்ணபாஷம் உத்புல்லவக்ஷசம் உதாயுதபாஹுமர்ஹன் நீவிம் சரங்கபதிமப்ஜபதம் பஜாமஹ. ஆயத்கிரீடம் அலிகோல்லசத் ஊர்த்வபுண்ட்ரம் ஆகர்ணலோச்சனம் அனங்குஷ கர்ணபாஷம் உத்புல்ல வக்ஷசம் உதாயுத பாஹும் அர்ஹன் நீவிம் சரங்கபதிம் அப்ஜபதம் பஜாமஹ. திருமுடி தொடங்கி திருவடி அளவாக அனுபவிக்கிறார் நம்பெருமாளை. இதில் ஸ்ரீ பராசரபட்டர் நம்பெருமாள் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோன்னு நம்மாழ்வார் அனுபவித்தபடி அந்த கிரீட்டத்தோட ஜோதி முடிஜோதினால் அந்த கிரீடத்துக்கு ஜோதியா என்னலாம் படி ஒரு நீண்ட கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் சுவாமி. நெற்றியிலே அழகுற்று விளங்கும் ஊர்த்வ புன்றத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட காதளவு வரை நீண்ட அந்த திருக்கண்களை உடையவராய் உள்ளார். கண்களுக்காவது வளர்வதற்கு இடையூறாக திருக்காது இருக்கு. ஆனால் எந்த விதமான தட்டுத்தடங்களும் இல்லாமல் வளர்ந்துள்ளது நீண்ட காதுகளை உடையவராய் உள்ளார். காதுக்கு வளர்கிறதுக்கு எந்த தடங்கள் கிடையாது. விஷாலமான திருமார்பு, சங்கு சக்கரம் எழுந்திய திவ்யாயுதங்களை ஏந்திய நிற்கும் திருக்கைகள் உடையவராய் உள்ளார். அறைக்கு ஏற்ற வகையில் கச்சிதமாக தரித்திருக்கும் வஸ்திரம், தாமரை போன்ற திருவடிகளை உடையவராய் உள்ளார். அத்தகைய அழகிய மணவாளனை சேவிக்கிறோம் என்கிறார் சுவாமி. நீண்ட திரு அபிஷேகம், அதாவது கிரீடம் உடையவனும் சூடியவனும் அழகான திருநெற்றிக்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாக கஸ்தூரி திலக்கம் என்ற ஊர்த்வபுன்றம் உடையவனும் அழகான செவிகள் வரை நீண்டுள்ள எழிலான கண்களை கொண்டவனும் மிகவும் அழகான செவிகளை கொண்டவனும் பரந்த அகன்ற திருமார்பை உடையவனும் திவ்யமான ஆயுதங்களை திருக்கரங்களில் ஏந்தியவனும் எழிலான வஸ்திரபந்தனத்தை உடையவனும் தாமரை போன்ற அழகான சிவந்த திருவடி இணைகளை கொண்டவனும் ஆகிய நம்பெருமாளை நாம் வணங்குவோம் என்கிறார் சுவாமி. ஆயத்கிரீடம் அலிக உல்லச ஊர்த்வபுண்ட்ரம் ஆகர்ணலோச்சனம் அனங்குஷ கர்ணபாஷம் உத்புல்லவக்ஷசம் உதாயுத பாஹும் அர்ஹன் நீவிம் சரங்கபதிம் அப்ஜபதம் பஜாமஹ. ஆயக்கிரீடம், திருமுடியில் நீண்ட திரு அபிஷேகம் உடையவர். திரு அபிஷேகம்னா கிரீடம் உடையவர். அலிக திருநெற்றியில், உல்லசத் விளங்குகிற ஊர்த்வபுன்றம் உடையவர். மேல் நோக்கிய திருமண்காப்பை தரித்தவர். ஆகர்ண திருச்செவி வரையிலும் நீண்ட லோச்சனம் திருக்கண்களை உடையவர். அனங்குஷ அனங்குஷ யானையை அடக்க மாவெட்டி ஏன்ற அங்குஷம் போல இங்கு தடையே இல்லாமல்
அங்குஷமே இல்லாமல் தடை இல்லாமல் இருக்கும் கர்ணபாசம், அழகிய திருச்செவிகளை உடையவர். கண்களுக்காவது காது தடையாக இருந்தது, காதுக்கு அது கூட இல்லை. உட்புல்ல மலர்ந்து விஷாலமான வக்ஷசம், திருமார்பை உடையவர். உத் ஆயுத, எப்போதும் தாங்கி வரும் சங்க சக்கர கதாதி போர்க்கருவிகளோடு கூடிய திருக்கைகளை ஏந்தியவர். அருகன் நீவிம், படிமானமாய் அமைந்த அரைக்கச்சை உடையவர், கச்சிதமாய் அமைந்த அரைக்கச்சை. அப்ஜ பதம் ச, செந்தாமரையை ஒத்த திருவடிகளை உடையவர். ரங்கபதிம், அரங்க நகர் அதிபதியான அரங்கநகர் அப்பனை எம்பெருமானை பஜாமகா சேவிக்கிறோம் என்கிறார். ஆயத் கிரீட்டம், அந்த கிரீட்டமே இவன் தேவேஸ்வரன் என்பதை காட்டுகிறது. தேவேஸ்வரத்வமிக தர்ஷயித்தும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருத கிரீட்டः ஏகீகிருத்யுமணி பிம்ப சகஸ்ரதீப்தி நிர்மூலயன் மனசி மே நிபிடம் தமிஸ்ரம். ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்தில் கிரீட்ட வர்ணனத்தை பற்றி சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். உலகத்தில் பேரரசர்கள் தங்களுடைய சக்கரவர்த்தி தன்மையை காட்டும் சின்னமாக திருமுடியில் ஒரு கிரீடத்தை அணிவார்கள். தேவாதி தேவனாகிய நீயும் ஒரு அற்புத கிரீடத்தை தன் முடியில் தரிப்பதால் அதன் பெருமையை கூற முடியாது. அதன் மணிகள் சுடர்விட்டு காணும்போது ஆயிரக்கணக்கான சூரிய பிம்பங்கள் ஒன்று கூடி ஒளியை உமிழ்கின்றனவோ என்னலாம் அப்படி இருக்கு. அடியேன் உனது கிரீடத்தை சேவிக்கும் போது அதனுடைய ஒளி அடியேன் உள்ளத்தில் அடர்ந்த அஞ்ஞானமாகிய இருளை அடியோடு ஒழித்தருள்கிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த கிரீடம் ஒன்னே போரும், நீ சர்வேஸ்வரன் என்பதை உலகத்திற்கு பறைசாற்ற அங்கே அனுபவிக்கிறார். அதை இத்துடன் சேர்க்கணும். ஆயத் கிரீடம், திருமுடியில் நீண்ட திரு அபிஷேகம், கிரீடத்தை உடையவர். அலிகோ அல்லசத் ஊர்த்வ புன்றம், அலிக்கம் அப்படின்னா நெற்றி, லலாட்டம் அலிக்கம் கோதிகி என்று அமரகோஷம் சொல்கிறது. திருநெற்றியில் மேல் நோக்கிய திருமண் காப்பை சாற்றிக் கொண்டிருக்கிறார். இதை தரிப்பவர்கள் எல்லாவற்றையும் விட மேலான உலகமான ஸ்ரீவைகுண்டத்தில் நிலையான வாசம் பெறுவார் என்ற கருத்தில் அமைந்த பிரமாணத்தை கொண்டு குரத்தாழ்வானும் அருள்கிறார். வரதராஜஸ்தவத்தில் 26வது ஸ்லோகத்தில் உத்தரத்யுபரி பக்த ஜனாதி ஊர்த்வதாஸ்ரயன சூச்சித சக்திம் ஊர்த்வ புண்ட்ர திலகம் பகுமானாத் கிம் பிபர்ஷி வரத ஸ்வலலாட்டே. வரதா, திருநெற்றியில் மேல் நோக்கி எழும் ஊர்த்வ புன்றத்தை, திருமண் காப்பை நீ தரித்திருப்பது அதன் சிறப்பான திறனையும் பக்தர் ஏற்றிருப்பதனால் அதனிடத்தில் உனக்கிருக்கும் ஆதரத்தையும் காட்டவோ. இந்த ஊர்த்வ புன்ற திலக்கம் தன் நெற்றியில் தரிக்கும் பகவத் பக்தர்களை ஊர்த்வகதிக்கு, உயர்கதிக்கு தூக்கிவிட்டு உதவுவது என்ற பெயரில் கூட சூச்சிப்பிக்க பெற்றுள்ள சக்தியை உள்ளதான இந்த திருமண் திலக்கத்தை ஒரு ஆதரத்தோட, ஒரு பிரீத்தியோடு, இது நம் பக்தர்களுக்கு பிடித்தது, அவர்கள் ஆதரிப்பது என்ற கௌரவத்தினால் நீயே உன் நெற்றியில் ஏற்றுக்கொண்டுள்ளாய் போலும், அப்படித்தானே என்கிறார். ஸோ ஒரு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரக்ஷையில் இந்த குரத்தாழ்வான் ஸ்லோகத்தை எடுத்து ஸ்நாத்வா லலாட்டே திலகம் மிருதா குர்யா தந்திரிதகா என்று தட்சஸ்மிருதியை தருகிறார். பெருமாளுக்கு இந்த ஊர்த்வ புன்றம் தரிக்காவிட்டால் அவசியமில்லை, அது ஒன்றும் விகித காரியமில்லை. காரண பெயராக கொண்டாலும் பெருமாளுக்கு ஊர்த்வகதி நினைக்கவே வாய்ப்பில்லை. அப்போ எதுக்கு அப்படின்னா பக்தர்கள் உகக்கிறார்கள், அதனால் அவன் தரிக்கிறான் என்று கூறத்தாழ்வான அங்கே அனுபவம். அது மாதிரி ஊர்த்வ புன்றத்தை பற்றி இங்கே கஸ்தூரி திலக்கமும் ஊர்த்வ புன்றம் தான், பட் இது திருமண் ஸ்ரீ சூர்ணம்னே நினச்சிக்கலாம். ஸோ திருமண் இட்டுக்கொள்ளும் முறை, அதற்கான மந்திரங்கள், ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கொள்வது, அதை பற்றிய விசேஷங்கள், அப்பன் சொல்லும் நாமங்கள், திருமணிட்டுண்டு அதை நம்ம சரீரத்தையே கோயிலாக கொண்டு அங்கே பெருமாள் அங்கங்கே 12 இடத்துல 7 பண்ணி 12 திருமணிட்டுண்டு ஸ்ரீ கேசவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ 12 இடத்துல பெருமாளை ஆவாகனம் பண்ணி
ஸ்ரீயை நம, லக்ஷ்மியை நம, அமிர்தோத்பவாய நம, சந்திரசோதர நம, விஷ்ணுபத்னி நம, வைஷ்ணவ்யே நம, பராரோகாய நம, அரிவல்லவாய நம, சார்ங்கிணிய நம, தேவதேவிகாய நம, சூரசுந்தர நம, மகாலட்சுமி நம. இப்படி எல்லா விசேஷங்களையும் சுவாமி ஸ்ரீவத் சங்காச்சார் தெரிவிக்கிறார். தேவநாயக பஞ்சாசத்தில் அவர் உரையில் காண்பது என்று அனுபவிக்கிறார். ஆகர்ண லோச்சனம், காது வரையிலும் திருக்கண் நீண்டி இருப்பது மகாபுருஷ லட்சணம். அனங்குஷ கர்ணபாசம், உடல் உறுப்பை குறிக்கும் கர்ண என்ற சொல்லுக்கு பின் பாஷ, அது சோபனமான பொருள் தரும். உட்புல்ல வக்ஷசம், பிராட்டி நித்தியவாசம் பண்ணுமிடமானபடியால் எம்பெருமானுக்கு பூரிப்பேற்பட்டு திருமார்பு அகர்ந்து மலர்ந்து விகசித்ததாம். அவ்வளவு பூரிப்பு அவனுக்கு. உதாயுத பாகும், எப்பொழுதும் போர்க்கருவிகளை தாங்கி வரும் திருக்கைகளை உடையவர். கனக்கச்சிதமாக இருக்கும் அரை கச்சை உடையவர். அதாவது பிள்ளைலோகாச்சாரியார் ஸ்ரீவச்சனபூஷணத்தில் தெரிவிக்கிறார். அதாவது வைத்த அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும், கையில் ஏந்திய சங்கு சக்கரத்தை கையில் ஏந்தியதும், அப்புறம் ஆசன பத்மத்திலே அழுந்தின திருவடியும், இப்படி நம்பெருமாள் அவருடைய ரூபத்தை, திவ்யமங்கள விக்கிரகத்தை அவ்வளவு ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியார். வைத்த அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும், திருக்கையிலே ஏந்திய திவ்ய ஆயுதங்களும், ஆசன பத்மத்திலே அழுந்தின திருவடிகளும், எவ்வளவு நம்பெருமாளுடைய அந்த ரூபம் ரொம்ப ஆச்சரியமான ரூபம். அதை இங்கே அனுபவிக்க வேண்டியது. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோ.